இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் ஏன் எதுக்கு என்ன தான் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கதையில் ஒரு வேளை ஏதாவது முடிவு கொண்டு போகிறாங்களா, ஏதோ 1.5 மாதத்துக்கு புது சீரியல் வரப்போகுதுலாம் சொல்கிறாங்க, அதனாலயா என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இப்போ அர்ஜுனை மிரட்டியே தீர்றது, அவளை ஒரு மாதிரி பதட்டத்துக்குள்ளாகிறது, எப்படிலாம் சரஸ்வதியை கஷ்டப்படுத்தாங்களோ ஜெயிலில் அதெல்லாம் திருப்பி பழி வாங்கியே தீர்றதுன்னு இவர் காரியத்தையும் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு இப்போ ரத்த பொரியலை கொடுக்க, அதை கொடுக்க, இதை கொடுக்கன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்காம அவங்கள ஒரு மாதிரி பயத்திலே வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காலையில் இவங்க 2 பேரும் ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க. ஆனால் பசிக்கிறதுக்கு சாப்பாடு எதையும் கொடுக்கல. இவங்க 2 பேருக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது, பரமனுக்கும் அர்ஜுனுக்கும். இந்த சமயத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாகவே கிளம்பி போயிடுறாங்க இந்த குரூப். ஜெயந்தி, அதுக்கப்புறம் அர்ஜுனோட அம்மா ராகினி எல்லாரும் கிளம்பி போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து காணவே காணா, எங்கே ஆச்சுன்னு, எங்கே போனாங்கன்னு தெரில, எப்படியாச்சு என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட அர்ஜுனோட அம்மா உளறிட்டாங்க ஒரு வார்த்தை. இல்லை இப்போ தான் உண்மையாகவே என் பையனுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே பிரச்சனைனா இதுக்கு முன்னாடி ஃபேக்காக பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு கிடைக்காதனாலன்னு சொல்கிறோம். ஏன்னா பரமனையும் காணோம், என் புருஷனையும் காணோம் அப்படின்னா உங்கள் புருஷனையும் காணாமா, இப்போ தான் எனக்கே தமிழ் மேலே டவுட் வருது அப்படின்னு தமிழுக்கு கால் பண்ணுறாங்க. தமிழோட நமச்சி இங்கே வர நமச்சி பயந்துகிட்டே வராரு. இருந்தாலும் பேசாம இரு, அவன்கிட்ட வாயிலேருந்து நிறைய உண்மைகளை வாங்க வேண்டியது இருக்குது, உண்மைகளை வாங்கி ராகினிக்கு அவனோட சுயரூபத்தை காமிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன காமிக்க போகிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. உடனே நேராக இப்போ உள்ளார தமிழ் போக என்ன பண்ணுறீங்க தமிழ், 2 நாளில் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் நீங்களே அப்படின்னு ஏதோ சப்கான்ட்ராக்ட் கொடுத்த மாதிரி, போலீஸோட வேலை கண்டுபிடிக்கிறது, ஆனால் அவங்க இவர்கிட்ட ஏதோ சப்கான்ட்ராக்ட் கொடுத்த மாதிரி கேட்குறாங்க. உடனே நானும் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் ஒரு அப்பாவி சார் அப்படிங்கிறார். ஏற்கனவே நீ தான்ப்பா கடத்தி வச்சா, அதனால தான் பார்க்குறேன், தெரிஞ்சவங்கலாம் பார்க்க மாட்டேன், பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னா ஒன்றும் ஆவா சார், இன்னும் 1 நாள் டைம் கொடுங்கங்கிறாங்க. பக்கத்தில் இருக்க 2 பேரும் உயிரோட வச்சிருக்கியா இல்லையாடா கொலகார பாவி, என் பிள்ளை ஏன்டா கொலவெறி பிடிச்சி போய் அலையிறீங்க நீங்கள், என் குடும்பத்தை 2 உயிர் ஏற்கனவே போயிடுச்சுன்னா அவங்க அம்மா வேறு தனியாக புலம்ப. அர்ஜுன் தான் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கான், அவன் பண்ண தப்பு தான் இது, நான் அவனை கண்டுபிடிச்சி 1 நாள் அவங்களை கொண்டு காட்டுறேன் அப்படின்னா நாங்களே கண்டுபிடிக்க முடியல, எப்படி 1 நாள் நீ கொண்டுருவீங்க அப்படின்னா எனக்கு எப்படியா கண்டுபிடிக்கிறேன் சார், அவன் தான் சார் ஒழிஞ்சிருக்கான், நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே போலீஸும் சரி ஓகே 1 டே டைம் தரேன் அப்படின்ட்டார். எனக்கு புரியல, இன்றைக்கி ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணல நாளைக்கு கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில். உடனே இப்போ வெளில வந்ததுக்கப்புறமா நீ தான் ஏதோ பண்ணுறா கொலகாரப்பாவி, அண்ணாவை கொடுத்துருண்ணா, நான் கேஸை கூட வாபஸ் வாங்கிக்கிறேன்னா அப்படி இப்படின்னு பேச. இல்லைம்மா எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரே நாளில் உன் புருஷனை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் அப்படின்னு இவர் கிளம்புறாரு. இதுக்கு நடுவில் ஒரு இருக்கிறதுலே பெரிய தத்தி இருக்காங்கல்ல, இது சின்ன தத்தி தமிழ்னா பெரிய தத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோதை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் எவ்வளவுதான் கேவலமானவனாக இருந்தாலும் கொலைகாரனாக இருந்தாலும் என் மருமகளை கஷ்டப்படுத்தி என் மகனை கஷ்டப்படுத்தி சொத்தெல்லாம் பறிச்சவனாக இருந்தாலும் ராகினி அவனை லவ் பண்ணுறாள், அதனால அவனை முழுசாக கொண்டு சேர்த்துடணும், என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு கேவலமானவங்க கூட நம்ம பிள்ளை இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளையை காப்பாற்றி கூட்டு வரணும் தான் நினைக்கணும், அவனுக்கு புரிய வச்சு அவங்கள பிரிச்சுடணும்னு கூட நினைக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக நினச்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ அது ஏதாவது இப்போ மற்ற பிரச்சனைகள்லாம் கிடையாது. இப்போ எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அந்த பையனோட குடும்பத்தை பிடிக்கல, அந்த பையன் நடந்துக்கிறது பிடிக்கல, அவன் வேலை பிடிக்கலங்கிறது வேறு, இவன் இருக்கிறதுலே கேவலமான ஒரு கேடுகட்ட சைக்கோங்கிறது வேறு. ஆனால் 2க்கும் இதுக்கு வித்தியாசம் கூட புரிஞ்சுக்காமல் எப்படி தான் கோதை இருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உடனே இப்போ சரஸ்வதிக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம், தமிழ் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு அவரை போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்ருவோம், அவரை வெளில கொண்டதுன்னு ஒரு 15 எபிசோட் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் தாங்கும் போதே தமிழ் கால் பண்ணிட்டார். கால் பண்ணி நான் சில உண்மைகள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அவனை அப்படிலாம் விட முடியாது, அவன்கிட்ட என்ன பழி வாங்க வேண்டியிருக்கு, அவனை கொடுத்துருங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, 1 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன், அவனை நீங்கள் எல்லாம் சாப்பிடவே, அம்மாவையும் சாப்பிடவே, நீயும் சாப்பிடு அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாரு தமிழ். உடனே இவங்களும் அப்செட் ஆகி சேடாக ஃபோனை வச்சுக்கிறாங்க. ஐயோ ஏமானி இப்படி இருக்குங்கிறத நினைப்போட நமக்கு வேறு கடுப்பாக இருக்குது. அதோட எனக்கு எபிசோட் முடியுது. ஸோ எனக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும்